இந்த பிரச்சனைக்கு ஹொர்முஸை திறக்கிறது தானே முடிவு. ஒருத்தன் மூடி வச்சிருக்கிறான், நான் எதையுமே உனக்கு வியாபாரம் பண்ண முடியாது, உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாதுன்னு மூடி வச்சிருக்கிறான் ஈரான். அதே வேலையை இப்ப அமெரிக்காக்காரன் நீ என்னடா மூடி வைக்கிறது, நானும் மூடி வைக்கிறேன்னா மூடி வைக்கிறதாண்டா பிரச்சனையே. உலகம் முழுக்க இதை திறங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, இதை திறக்கலைன்னா எதுவுமே கிடைக்காது, கிடைக்காத போது உலகமே ஸ்தம்பிச்சு நிக்குது. உலகம் ஸ்தம்பிச்சு நிக்குது, அதுல இருந்து உலகத்தை மீட்டெடுக்கணும். எனவே நீங்க ஹொர்முஸை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா, அது என்ன நீங்க ஸ்தம்பிக்க வைக்கிறது, நானே ஸ்தம்பிக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த ஆளு நான் முற்றுகை இடுகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. இது எந்த வகையான ராஜதந்திரம் அல்லது எந்த வகையான புத்திசாலித்தனம், எந்த வகையான சிந்தனை கெட்டுகிற காரியம்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் ஏன் இப்படி இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துவிடும். தனக்கு ஜெயிக்க முடியல, இராணுவ பலத்தினால ஜெயிக்க முடியல, ஈரானை அழிக்க முடியல, ஈரான்ல எதையுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இப்படியான ஒரு முறையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பும் இந்த நிலைப்பாடுகளும் எதை உணர்த்துதுன்னு சொல்லி சொன்னா, மீண்டும் ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ட்ரம்ப் தயாராகிறார். எப்படியுமே ஒரு யுத்தத்திற்கான வாய்ப்புகள் தான் நிறைய அதிகரிக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மிக தெளிவாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில செய்திகளை அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. உலகம் முழுவதும் இதுதான் டாக் ஆஃப் த டே ஆக மாறி இருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னு கேட்டால், அணுசக்தி லட்சியங்களை கைவிடுவதற்கு ஈரான் தயாரில்லை, அதனால தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறாரு. ஈரான் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அணுசக்தி லட்சியங்கள்ல நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவது எங்கள் நாட்டுக்குரிய தேவைக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அணு ஆயுதம் பண்ணுறதுக்கு இல்லை, அணு ஆயுதம் நாங்கள் பண்ண மாட்டோம், அதை நீங்கள் வேண்டிய மாதிரி கண்காணிச்சுக்கிறீங்கன்னு சொல்லும் போதும் இல்லை நீங்கள் அணு ஆயுதம் தான் பண்ணுறீங்கன்னு சொல்றது எந்த வகையான நியாயம் என்பதுதான் ஈரானுடைய கேள்வியாகவும் இருக்கிறது.